ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தேவி விலாக்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மீதம் உள்ள சாதத்தை வச்சு நம்ம வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு வடித்த மீதம் உள்ள சாதத்தை நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ பொட்டுக்கடலையை நம்ம மிக்சி சாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைக்கணும். பவுடராக பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாதத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சாதம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, நர நம்ம ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வேணும்னா தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி பத்தலைன்னா ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பூண்டு தட்டி அதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு, தேவையான உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். எனக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது, நான் அதனால் தண்ணி தெளிக்கலை. ரொம்பவும் தண்ணி சேர்த்துட்டோம்னாக்கா வடை எண்ணெய் குடிக்கும். அதனால் நம்ம கரெக்டாக இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது கரெக்டாக இருக்குது. இப்போ தண்ணி தொட்டுட்டு இல்லைன்னா எண்ணெய் தொட்டுட்டு நம்ம தட்டி போட்டுக்கலாம். இது சாதங்கிறதுனால கையில் ஓட்டும். அப்பப்போ ஒவ்வொரு வடைக்கும் நம்ம தண்ணி தொட்டுக்கலாம். தண்ணி தொட்டுட்டு தட்டி போட்டுக்கலாம். இது வடையாகவும் நம்ம தட்டி போட்டுக்கலாம், இல்லை உருண்டையாகவும் நம்ம போட்டுக்கலாம், இல்லை பக்கோடா மாதிரி சின்னதாகவும் நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராகவே இருக்கும். இந்த வடை மொறு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சாதம் தண்ணி ஊற்றி வச்சா அந்த மழை டைமு, இந்த பனி டைம்லலாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம தண்ணி ஊற்றி வச்சு பழைய சாதம் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் நம்ம இது மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நமக்கு ரொம்பவே இது பிடிக்கும். இது சாதத்தில் செஞ்ச வடைன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சாதம் மீதி இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.